ஃபர்ஸ்ட் நான் பாடினது வந்து நல்ல இடத்து சம்பந்தம் படத்து பேரு. தயாரிச்சவர் வந்து B.K. ராமசாமியும் A.P. நாகராஜன் அவங்களும். எனக்கு புகழ் கொடுத்த பாடல் பாசமலர். இவரேதான் அவரு, அவரேதான் இவர். மாடி லக்ஷ்மி சச்சியோட அக்கா. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுக்கு வர பாடியிருக்கேன். அதுதான் 1961 ராஜாமணி பிக்சர்ஸ் சார்பில் தயாரிச்ச படம் பாசமலர். வாராயன் தோழி வாராயோ பட்டி தொட்டி எங்கும். அது இன்னைக்கும் அது அந்த பாடலை வச்சு பல கிராமத்துங்கள்ல கல்யாணமே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது. ஆமாங்க. 58 என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கமெண்ட் அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க கேட்கறத கேட்கலாமே. வயசை கண்டுபிடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? எதுக்காவது பிரயோஜனப்பட்டா பரவாயில்லலாம். வயசை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. யாமொரியோம் பராபரமே, சாதனை பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. துணிவே துணை அப்படிதான் பாடினது. நான் அந்த மாதிரிதான் பாடினேன். எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி. அது நான் சொல்லக்கூடாதுங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு பொருந்தி இருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்க ரசிகர்கள் அன்று பத்திரிகையாளர்கள் நீங்க தான் சொல்லணும் என் வாய்ஸ் யாருக்கு பொருந்தி இருக்குன்னு. நான் அது சொன்னா அது தற்பெருமை ஆயிடும். எனக்கு தெரியாது. குரல் கொடுக்க மட்டும்தான் தெரியும். எனக்கு முன்னாடி அவங்க எங்களுக்குள்ள போட்டி தான் இருக்கும். நோ பொறாமை, போட்டி தான். போட்டியில தான் உங்களுக்கு ஆரோக்கியம். ஒரு எடுத்து ஒரு இந்த பிள்ளை வந்து இப்ப இவங்க 2 பேரும் இதை எடுத்து செய்யறாங்கன்னா எவ்வளவோ பெரிய இருக்குது. இந்த ஸ்ரீதேவி ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்போது அந்த ஸ்ரீதேவிலே ஸ்ரீதேவி இருக்கு, மகாலட்சுமியே இருக்கா. அவங்கத்தான் இந்த விழா எடுக்கணும்னு எனக்கு இருக்கு. அதே மாதிரி சங்கர் சிவபெருமான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் ஈஸ்வரி. இவங்க வந்து இதை விழா எடுக்கிறாங்கன்னு ஜனார்தனம்னு என் தம்பி, அவன் ஒரு தம்பி தான், சரவணா ஆடியோ, அவன் பெருமாளா நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க கூட்டு முயற்சியால எனக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறாங்கன்னு போது என்னை விட பெருமைப்படுறதுக்கு யாரும் இல்லை. அவ்வளவுதான் எனக்கு சொல்லு. நான் பிறந்து இந்த பூமிக்கு வந்தது இன்னைக்கு நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியா கருதுறேன். அதுதாங்க அந்த டைம்ல அந்த பக்தி பாட்டை கொடுத்தாங்க. பக்தி பாட்டை எந்த பாட்டை கொடுத்தாலும் நான் உணர்ந்துதான் பாடுவேன். அது இன்வால்மெண்டோட தான் பாடுவேன் நான். அப்படி பாடின அது இன்னைக்கு பெரிய ஹிட்டு. கோயில் இல்லாத இடமே இல்லை, எல்லாரும் ஈஸ்வரியோட ரெக்கார்டு இல்லாத இடம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து அம்மாவுக்கா எடுக்கிற விழா, உள்ள அம்மாவுடைய பாடல்கள் மட்டும்தான். இதுல இப்ப இருக்க ஜூனியர்ஸ், அம்மாவுடைய ஜூனியர்ஸ், இப்ப வளர்ந்து வர பின்னணி பாடகிகள் எல்லாருமே வராங்க. எல்லாரும் இல்ல, யார் யார் பேர் சொல்ல முடியாது. பேர் சொல்லிட்டு அவங்க வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாரும் வருவாங்க. எல்லா ஜூனியர்ஸும் நான் கூப்பிட சொல்லியிருக்கேன். அது மேடையில சஸ்பென்ஸ் இல்ல, அது மேடையில தான்.
அது முன்னாடி முன்னாடி நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாதுங்களே. அங்க எனக்கு என்ன கவர்ந்த பாடகி, அதனால எல்லாருமே எனக்கு பிடித்த பாடகிகள் தான். அப்படி சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்கு. யார சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அழகா இருக்கு, எல்லாம் நல்லா பாடுறாங்க. இப்போ அந்த காலத்துல எங்களுக்கு மீடியா இல்ல, இப்போ மீடியாஸ் நிறைய வந்தாச்சு. இந்த மீடியானால எவ்வளவு பசங்கள்லாம் என்ன பாடுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. எங்க காலகட்டங்கள்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபுல்லா அப் டு டாப் டு பாட்டம் ஒரு சாங் பாடணும்னா ஃபுல்லா தான் பாடணும். நடுவில் கட்ட வந்துச்சுன்னு போச்சு, மறுபடியும் வா அப்படி. அவங்களுக்குள்ள திறமைய அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உள்ள பாடகிகள் அவங்களுக்குள்ள திறமைய அவங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. அது என்ன கேட்க கூடாதே, இசை அமைப்பாளர்களை போய் நீங்க கேட்கணும், ப்ரொடியூசர்களை போய் கேட்கணும். என்கிட்ட கேட்டா யாமரியோம் பராபரமே. சொல்லுங்க. இல்லங்க, ஐட்டம் சாங்ஸ்னாக்கா இப்போ இன்னும் ஐட்டம் சாங்ஸ் சொல்றாங்க. அது ஐட்டம் சாங்ஸ். அந்த காலத்துல அது கிளப் சாங்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கிளப் சாங்ல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை ஆண்கள் ரொம்ப விரும்பி போய் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், அங்க உட்காந்து பாடும்போது அங்க ஒருத்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, அந்த பாட்டை அவங்க ரசிப்பாங்க. அதுக்கு அப்போ கிளப் டான்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஐட்டம், கட்டிங், ஸ்மால் இப்படிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஐட்டம். என்ன ஐட்டம்? ஒருத்தர் கார்ல கூட்டு போறாங்க, ஐட்டத்தை கூட்டு வந்து ஏன்றாங்க. அவ்வளோ அவ்வளோ கழுத தேஞ்சு கட்டெரும்பா போயிடுச்சு பெண்களின் நிலைமை. ஐட்டத்துக்கு வந்துட்டீங்க. பெண்களுக்கு கௌரவம் வந்து எவ்வளவு கௌரவம் தெரியுங்களா? அதாவது என் வாய்ஸுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்தா என்னோட வாய்ஸ் பரிமளிக்கும்னு இசை அமைப்பாளர்கள் அவங்க அந்த மாதிரி பாடலெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அவங்கள நான் தோக்கடிக்கல. நான் அதை வந்து விரும்பி ஏத்துக்கிட்டேன். சவாலை, எனக்கு சவால்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சவாலை ஏத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னால எல்லாரையும் சரியா நான் உட்காந்துருக்கேன். எனக்கா எல்லாரோட இசையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கேவி மகாதேவன் இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட யாரோட இசையிலன்னு கேட்கறத விடமா, யார் யார் எனக்கு பாட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பாட்டெல்லாம் நான் பாடிட்டு இருக்கேன். யாரோட இசையிலன்னு கேட்காதீங்க. நீ இசை அமைச்சினி அதுல கூட நான் பாடுவேன். இசை அமைக்கிறியா, கூப்பிடு, வந்து பாடுறேன். எது எந்த யாரோட இசையில நீங்க பாடுறீங்கன்றத விட அது வந்து அது யார் இப்ப யார் இசை அமைச்சாலும் நான் பாடுறதுக்கு தயார். நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா? ஆமா, ஆமாங்க. அண்ணனுக்கு, சிவாஜி அண்ணனுக்கு எப்பவுமே என்னோட பாட்டெல்லாம் அப்பத்தியா எப்படி, அதாவது உள்வாங்கின அத எங்களோட பாடுற டைம்ல எங்க தொழில்ல ஆரோக்கியம் ஜாஸ்தி இருக்கும், பொறாமை இருக்காது. எல்லாமே போட்டியில இருக்குமே தவிர பொறாமையில இருக்கவே இருக்காது. அதனால தான் அந்த பாட்டெல்லாம் இன்னும் நிக்குது. அவர் என்ன சொல்வாரு, அவர் ரொம்ப பெருமைப்பட்டு இந்த பட்டத்திராணிக்கு அவர் கொடுத்த, ஐயோ என்ன மாதிரி பாடியிருக்கா பாரு அப்படின்னாரு. நான் பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து போயிட்டேன். அருமையா பாடியிருக்கா, ரொம்ப சூப்பரா பாடியிருக்காளே. இதே பாட்டை வந்து லதா மங்கேஷ்கர் கிட்ட கொடுத்தாங்க. பெரிய பெரிய பாடகி அவங்க. அந்த அம்மா தன்னால முடியாதுன்னுட்டாங்க. என்னால முடியல,
இது யார் பாடினதுன்னு இதுக்காகவே என்னை பார்க்க வந்தாங்க. அந்த ஸ்டில் கூட உங்களுக்கு கொடுத்துருக்க சிடியில் இருக்கு. அதே மாதிரி ஆஷா பாஸ்லே கூட அந்த அம்மா கூட முத்துக்குளிக்க வாரிகளா அந்த பாட்டை ஹிந்தியில் பாடினாங்க. என்ன மாதிரி அவங்களால பாட முடியலன்னு அவங்க சொன்னாங்க. அது ஆர்டி பர்மனே சொல்லியிருக்காரு. ஆர்டி பர்மனே சொல்லியிருக்காரு. அதுனா வெந்நீர் ஆடையில் நான் புரட்சி தலைவர் அவங்களுக்கு முதல்ல நான் தான் பாடினேன். அவங்களுக்கு குரல் கொடுத்ததே நான் தான். நீ என்பதென்ன நான் என்பதென்ன இந்த பாட்டை அவங்களுக்கு நான் முதல்ல அவங்க அதுதான் அவங்களுக்கு ஷூட்டிங்கே. அந்த பாடல் தான். அந்த பாட்டை கேட்டுட்டு ஆர்டி பர்மன் என்ன இசை அமைச்சிருக்கிறத என்ன சிறந்த முறையில் இசை அமைச்சிருக்காங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு எப்படி பாடிச்சு, எப்படி பாடியிருக்காங்க. நான் எப்படி பாடினேன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ஒரு உந்துதல், கடவுளோட பிளஸ்ஸிங். இதை வச்சு தான் நான் இன்னைக்கும் வாழறேன். லேட்டஸ்டா ஏதாவது பாடம் நீங்க எடுத்தீங்கன்னு கொடுங்க, நான் பாடுறேன். இப்ப எங்கங்க லேட்டஸ்ட் பாட்டு என்னத்தை கொடுக்குறாங்க? நான் ஆல்பம் தான் பாடுறேன். நான் ஏன் ஒதுங்கணும்? நான் ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன பாட்டு நான் பாடிருக்கேன்? அருள்ல ஒரு 4 லைன். அருள் ஹரி ஜெயராஜ். அதேதான். ஒப்பனக்கார வீதியிலே அந்த ஒரு 4 லைன்ஸ் கொடுத்தாங்க. அது 4 லைன்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நான் போகாம இல்லை, நான் போய் பாடி கொடுத்தேன். எனக்கு அது ஒரு லைனா இருந்தாலும் என்ன மதிச்சு கூப்பிடுறாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்களுக்கு தலை வணங்கி பாடுவேன். நான் ஏன் நடிக்கணும் சொல்லுங்க? நடிச்சு அது ஒரு பக்கம் என்ன ஆயிடுவாங்க, வயசாகி போச்சுன்னு தூக்கி ஒரு பக்கம் உட்கார வைப்பாங்க. இது தேவையா? பாட்டை சிறந்த முறையில பாடிக்கிட்டு இருந்தாலே போதும். நடிப்புக்கு அழைப்பு வரலையான்னு கேக்குறீங்க. வந்தா மட்டும் நல்ல கேரக்டர் கொடுத்துருவாங்களா? எப்ப இருந்தாலும் சரி, இப்ப இருந்தாலும் சரி. எதுக்காக வில்லியனா? எதுக்காக வில்லியா நடக்கணுங்க? நான் தோற்றத்துக்கு வில்லி மாதிரி தெரியுதுன்னா அப்படியா? உங்க கண்ணுக்கு அப்படி வில்லினா வில்லின்றது கேரக்டர் தப்பா இல்லை, வில்லியன்றீங்க நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு கொடுக்கல, கூப்பிடல. அப்படி கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒரு குடும்பத்தை கெடுக்கிற கேரக்டரா இருந்தா கண்டிப்பா நடிக்க மாட்டேன். அதனால அவர் கேட்கிறாரு, என்ன பார்த்தோன்னா அவரு வில்லனா நடிச்சதுனால நான் வில்லியா இருக்கலாமோ அப்படின்றதுக்காக வில்லியா நடிச்சிருக்கலாமே. அப்படி நடிச்சிருந்தா ஏமா ஏதாவது படத்துல சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறாரோ என்னவோ. சொல்லுங்க. சரிங்க. ஆமாங்க, எனக்கு முதல்ல என்ன தேர்ந்தெடுத்து எனக்கு முதல்ல பாட்டு கொடுத்தவங்களை மறக்கலாமா? பிள்ளையார் சுழி போட்டதை மறக்கலாமா? சொல்லுங்க. எனக்குள்ள இந்த மாதிரி பல விதமான பாட்டுகளை நான் என்னால பாட முடியும்னு எம்எஸ்விக்கு தோணி இருக்கு. அதனாலதான் என்னென்னமா கற்பனை எல்லாம் பண்ணி எனக்கு பாட்டை கொடுத்தாரு. அவர் நினைச்சதெல்லாம் நான் நிறைவேற்றினேன். அந்த பாடல்களை அவர் என்ன மாதிரி கம்போஸ் பண்றாரு, எப்படி பாடினா நல்லா இருக்கோ அப்படின்னு ஒரு சிஷ்யை அது மாதிரி பண்ணோம்னாக்கா குருவுக்கு தான் நாங்க பெருமை. டிஎம்எஸ் கூட அண்ணா இருக்காரு, டிஎம்எஸ் அண்ணா சாதாரணமா ஒரு பாட்டை பாடிட்டு இருந்தாரு. அவருக்கு விதவிதமான பாடல் கொடுக்கலையா எம்எஸ்வி? அவரை ஒரு டேர்னிங் பாயிண்டாவே கொண்டு வந்து தரலையா? சாட்சிக்கு 1 யார் அந்த நிலவு, அந்த பாடலை யாராவது வந்து பாட முடியுமா? அண்ணன் தானே வாங்கியிருக்கேங்க. காதோடுதான் நான் பாடுவேன் வெள்ளி விழால. இதுக்கு காரணம் இயக்குனர் சிகரம். இப்ப சமீபத்துல பால்கே அவார்டு வாங்கியிருக்காரு, நானே வாங்கின மாதிரி இருக்கு. அந்த பாடலுக்கு நான் வாங்கினேங்க. வெள்ளி விழா. என்னங்க சக்தி வாய்ஸ்லயா? ஹஸ்கி. அது ஹஸ்கி விஸ்கி மாதிரி பாடியிருக்கேன். ஏமா பாடுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம்.
இப்ப போயிட்டு நீங்க வந்து காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் அவர்களுக்கு எல்லாரிசரின் தாழ்மையான வணக்கம். செப்டம்பர் மாதம் காமராஜர் அரங்கத்தில் எனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சிருக்காங்க. அது நடத்துபவர்கள் ஸ்ரீதேவி ஃபைன் ஆர்ட்ஸ், சிவசங்கர் அவர்கள், சாதக பறவை சங்கர் அவர்கள், சரவணா ஆடியோஸ் ஜனார்தனம் அவர்கள். இந்த 3 பேரும் சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளும் சேர்ந்து விழா எடுக்கிறார்கள். அது பெருமையாக கருதுகிறேன். அவர்கள் நல்லா இருக்கணும், நலமடி இருக்கணும். இன்னும் என்ன அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகி கடவுள் அவங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுக்கணும். எனக்கு இவங்க செய்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை, எல்லாரையுமே நான் அப்படிதான் வாழ்த்துவேன். அவங்க நல்லா இருந்தா இன்னும் பல கலைஞர்களுக்கு அவங்க செய்வாங்க.